ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். டெய்லி இதேவே சொல்கிறேன்ல, நல்லது செஞ்சால் நல்லது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். தான் இன்றைக்கி நடந்திருக்கு பாருங்கள். ஒரு மனுஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அது இவர் நல்லது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை நல்லபடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்தவங்களனா நம்ம அடுத்தது நம்ம தெருவை நல்லா வச்சுக்கணும். அடுத்தது நம்ம ஊரை நல்லா வச்சுக்கணும். அப்புறம் நம்ம நாட்டை நல்லா வச்சுக்கணும். ஒரு வேளை இது எல்லாமே முடியாட்டி கூட நம்ம வீட்டைனாலும் நல்லபடியாக வச்சுக்கணும். வீட்டளவுக்குனாலும் நம்ம எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு அடங்காதவன் கண்டிப்பாக ஊர்வாயில் ஊருக்கிட்ட அடி வாங்கி தான் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் சொன்ன பேச்சு கேட்காதவன் கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் தெருவோரம் இல்லைன்னா ஊரார் சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி ஆயிரும். அதனால் மற்றவங்க ஏன்னா இவன் அதிகமான சேட்டை பண்ணுறதுனால ஊரில் இருக்கவங்கெல்லாம் திட்டி கடைசியில் ஏதோ ஒரு குற்றத்துக்கு ஆளாகி கடைசியில் ஊரார் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரியான சூழ்நிலை உண்டாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும். இன்றைக்கி காலையில் மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, அவர் என்றைக்கோ ஒரு நாள் இறந்துருவாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருமே இறக்குறது தான். நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லோரும் ஒரு நாள் போகிறது தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட உயிரை இத்தனை நாளும் இழுத்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த உடம்புல உயிர் தான் இருந்துச்சு. எவ்வளவோ நாள் கஷ்டப்படும் போதெல்லாம் நான் அவரை நினச்சி பார்த்துருக்கேன். என்னென்னா அவர் எவ்வளோ எவ்வளோ வசனம் பேசின வாய், எவ்வளோ கம்பீரமாக இருந்த அந்த குரல் இன்றைக்கி செயலிழந்து போய் கிடக்குது இல்லை அப்படின்லாம் என் மனசை நான் தேத்திப்பேன் ஒவ்வொரு டைமு. அவங்கள விடவா அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அவங்க நினச்சா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னுன்ற ஒரு சூழ்நிலை கூட கடவுள் எத்தாம் பெரிய வசதியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு உண்டானதை ஒரு மனிதன் கண்டிப்பாக அனுபவிச்சே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் எந்த மாத்திரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க எவ்வளவோ காசு செலவு பண்ணாங்க, எல்லாமே பண்ணினாங்க. அந்த உயிரை மட்டும் இத்தனை நாள் இழுத்து நிற்க வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த உயிர் போயிடுச்சு. எல்லாத்த விட்டையும் போயிடுச்சு. எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது. அவர் மாதிரி யாராவது பேச முடியுமா? இந்த வசனங்கள் எல்லாமே அவருக்காகவே உருவாக்கப்பட்டவையாக தோணும். எப்படி தான் நானாக நினைப்பேன், எப்படிம்மா இந்த மாதிரி வீர வசனம்லாம் அவருக்காகவே எழுதின மாதிரி எல்லோரும் யோசித்து எழுதுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு அடுக்குமொழி வசனமாக பேசுவார். அவர் பண்ணுற ஃபைட் ஆகட்டும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்படி ரஜினி கமலுக்கு அப்புறமா விஜயகாந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உழவன் மகன் ரிலீஸ் ஆன புதுசுலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குமேன்னு பார்த்தோன்னா நிஜமாக தான். எல்லாத்துக்குமே விஜயகாந்த்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டைம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பழனிக்கு வந்திருந்தேன். அப்போ இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் சித்தி இருந்தாங்க. அப்போ அவரோட தங்கச்சி தான். பார்த்திங்கன்னா அந்த சித்தி சரியான விஜயகாந்த் பைத்தியம். அது சின்ன பிள்ளை தான். அது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு முருகர் ஃபோட்டோ இருந்துச்சு கேலண்ட்ரு. அந்த முருகர் கேலண்டரில் முருகரோட முகம் மட்டும்தான் இருந்துச்சு. சுற்றியும் பேப்பர் கட்டிங்கில் எங்கே இருந்தாலும் எடுத்து கட் பண்ணி விஜயகாந்த் தான் ஒட்ட வச்சுருந்துச்சு. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் சொன்னேன், நீங்கள் தானே விஜயகாந்த் ஃபோட்டோ ஃபுல்லாக ஒட்ட வச்சுருந்தீங்கன்னு. பார்த்திங்கன்னா அவர் எங்கள் குடும்பத்தில் ஒன்றாயிட்டாருன்னு கூட சொல்ல முடியும். மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மாதிரின்னு இவரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் கூட பார்த்திங்கன்னா இவருக்கு கொஞ்சோண்டு இப்போல்லாம் சொட்டை விழுந்துருச்சு கடைசியில். முதல்லலாம் ஹேர் நல்லா இருக்கும். இவர் விஜயகாந்த் மாதிரி ஹேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ போய் ஹேர் ஸ்ட்ரைட்டிங்கு அது என்னமோ ஹீட்ரா என்னமோ போட்டு பூரா போச்சு, முடி பூரா போயிடுச்சு சொல்லுவார். விஜயகாந்த் மாதிரி இருக்கணும்னு சொல்லி போட்டு ஹீட்டர் போட்டே முடியெல்லாம் போயிடுச்சும்பார். விஜயகாந்துக்கு முதல்ல ரசிகர் மன்றம் பழனியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவர் தான் எல்லாம் இது பண்ணார். அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல, வைக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யார் வச்சாங்கன்னுலாம் தெரியல. ஆனால் இவர் ரொம்ப பழமையான ரசிகர். இவர் ரொம்ப ரொம்ப விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு 2 பேர் பிறந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்லிகிட்ருப்பாருன்னா, அவர் தான் உங்கள் பெரியப்பான்னு சொல்லிகிட்ருப்பாரு. சிரிப்பாக வரும். எனக்கு அவர்
சொல்லுவார். அவர் வந்து சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவார். சொக்க தங்கம் படம் ஷூட்டிங் அப்போ கூட இவர் பெட்ரோல் பங்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஷூட்டிங்க்கு போகிறதுக்காக அவர் பேர் கூட மறந்துட்டேன். ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு, "வா மதி, இந்த மாதிரி நம்ம போகலாம், ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுவியாம்மா, வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் இவர் போகலை. போயிருந்தா ட்ராக்லாம் மாறி இருக்குமோ என்னமோ தெரியல. இவர் போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா போயிருந்தாருன்னா சொக்கத்தங்கம்ல வந்து அவர் எப்படியாவது பொள்ளாச்சியில் தானே ஷூட்டிங் நடந்துச்சு, எப்படி இருந்தாலும் பார்த்துருப்பாரு. இவர் ரொம்ப ரொம்ப மாமாவுக்கு பிடிச்சவர். இன்றைக்கி இறந்ததுக்கு நினச்சோன்னே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இவர் இறந்து இப்படி 4-5 மாதத்தில் அவரும் இறந்துட்டாரு பாருங்க. எங்கேயோ இருந்தாலும் கூட அந்த உள்ளங்கள்லாம் ஒன்றுபட்டுருக்குதுல்ல. அவர் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த பிரபாகரன்ற கேப்டன் பிரபாகரன்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து கேப்டன் பிரபாகரன் அவரை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்திங்கன்னா அவங்க அக்கா பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரபாகரன்னு ஒரு 2-3 பேர்த்துக்கு எங்கள் மாமா பேர் வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ தம்பி பேர் கௌதம் தான். கௌதம் பிரபாகரன் வைக்கலான்ட்டு தான் இருந்தார். அந்த மாதிரியான ஒரு முழு ஈடுபாடு. இவரோட பெரியப்பா பசங்க பார்த்திங்கன்னா பெரியப்பா பசங்க இவங்க தம்பிங்க. அவனுங்க பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வல்லரசு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பையன் பிறந்தான். அதனால் வல்லரசுன்னு பேர் வச்சாங்க. தென்னரசு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தன் பிறந்தான். தென்னரசுன்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்க எங்கள் குடும்பங்கள்லாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து விஜயகாந்த் பிரியர்கள் தான். இந்த மாதிரி ஒரு அன்பாக எல்லோரும் இருந்தாங்க. அவர் அந்த மாதிரி அன்பாக இருந்தார். படத்தில் மட்டும் இல்லை, மக்கள் மேலேயும் எல்லாம் அன்பாக இருந்தார். ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் நல்லபடியாக எல்லாத்துக்கூடையும் பழகினார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சார். நிறைவாக தன்னால் முடிஞ்சதை செஞ்சார். தனக்குன்னு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனார். அது மாதிரி நாமளும் நமக்கு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும் கண்டிப்பாக. இந்த ஒரு புனிதமான பூமியில் யார் வந்தாலும் வராட்டியும் நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வந்து நாம் மற்றவங்களுக்கு செய்யணும். நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும். முடிஞ்சதை செய்யுங்க. செய்கிறதுல என்னங்க இருக்க போகுது? கோவிலுக்குலாம் போய் அங்கேயும் இங்கேயும் காசை போட்டு சாமிக்கு அத்தனை தூரம் செஞ்சு அவங்க இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால தப்பே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அவர் அந்த வழியில் தான் போனார். அவர் வந்து என்ன காரணத்துக்காகன்ட்டுலாம் தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்திருந்தாருன்னா இப்போ ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பார். என்ன காரணமாகவோ அவர்னால் வர முடியாமையே போயிடுச்சு. ஆனால் மக்கள் எல்லோரும் அவரும் வரணும்னு சொல்லி தான் எதிர்பார்த்தாங்க. சரி, இந்த ஒரு புண்ணியமான ஒரு நாளில் வந்து அவர் இறந்துருக்காரு. அவருக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லோரும் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஒருத்தரை வந்து நம்ம வந்து நம்மளோட வாழக்கூடிய நாட்களில் வந்து நிறையா பேர்த்த சந்திக்கிறோம்ல. அப்படி சந்திக்கக்கூடியவங்க மனுஷங்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா நாமளும் அதை பின்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து அவரளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்குனாலும் நம்ம அளவில் இருந்து நாம் நமக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கான ஒரு சின்ன அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவோம். சரிங்களா? கோடி பேரில் ஒரு 10 பேராவது வாழ்ந்தால் இவங்க மாதிரி வாழணும், வாழ்ந்தால் இவங்க லைஃப் மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னு பெருமையாக சொல்கிற அளவுக்குனாலும் நம்ம அத்தகைய ஒரு பெருமையான ஒரு ஒரு அடக்கமான அமைதியான ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம எல்லோரும் போகலாம். எல்லோரும் ஒரு 10 பேர் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த 10 பேர்த்த பார்த்து 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை செமையாக அமையும். நாமும் நமக்குன்ற ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போவோம். ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை எல்லாரும் சாயப்பாவோட அருள்னால் அடைவோம். இந்த வருஷத்தில் இந்த வியாழக்கிழமை கடைசி வியாழக்கிழமை நீங்கள் உங்கள் செயல்களை புனிதமாக்குங்க, உங்கள் நடத்தைகளை மாற்றுங்க. உங்கள் நல்ல பழக்க வழக்கங்களால் நீங்கள் மேன்மை அடைவீங்க. நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்களால் நல்ல செயல்களாக மாற்றி நல்ல பண்பு இருக்கவங்களாக மாறி எல்லா செயல்கள்லையும் ஈடுபட்டு சாதனை புரிஞ்சு நீங்கள் எல்லோரும் சாயப்பாவோட சந்தோஷம் கண்டிப்பாக வாழ்வீங்க. அவரை எந்த விஷயத்துக்காகவும் துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. 2024 நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான நாளாக அமையுன்றதில் எந்த ஒரு
டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம நல்லா தான் இருப்போம். நம்மளோட எண்ணங்களை மட்டும் மேம்படுத்திட்டு நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு ஆண் மகனாக ஒரு பெண் மகளாக இருந்து இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டியதை செய்வோம். நாமளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு ஒரு சீரான ஒரு சிறப்பான ஒரு அன்பான ஒரு பண்பான ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வோம் வளமுடன். கடைசி வியாழக்கிழமையான இன்றைக்கி சாயப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்காக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்க போகிறேன். உனக்காகத்தான் எனி டைமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அல்லும் பகலும் உனக்காகவே வேலை செஞ்சிட்ருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படாத. நீ நேரம் நல்ல நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக தூங்கு. எந்த சூழ்நிலையும் வேலை செய்கிறது மட்டும் விட்டுறாத. உன் ஆசைகள் நிறைவேறதுக்கு விடாமுயற்சியோட தொடர்ந்து முயற்சித்துட்டே இரு. நான் உன் கூட பக்க பலமாக இருக்கேன். உனக்கு குழந்தை இல்லையா, குழந்தை கிடைக்கும். வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். படிப்பு வேணுங்கிற படிப்பு வேணும்னு ஆசைப்படுறியா, கிடைக்கும். உனக்கு வருமானம் வேணுமா, கிடைக்கும். உனக்கு நல்ல வீடு வேணுமா, கிடைக்கும். நகை வேணுமா, கிடைக்கும். தோட்டம் வேணுமா, கிடைக்கும். உனக்கு அறிவு வேணுமா, கிடைக்கும். எல்லாமே உனக்கு கிடைக்கும். உனக்கு வரக்கூடிய வருஷத்தில் எல்லா வளமும் ஐஸ்வர்யமும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ போகிற. உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல பையனாக வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்தோட விருப்பங்களும் நிறைவேற்றி வைக்கிறது தான் என்னோடய வேலை. நீங்கள் அவங்கவுங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக வாழணும்னு நான் உங்களுக்காக போராடிட்டுருக்கேன். மேலும் நீங்கள் எல்லாரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், மெய்ஞானம், ஓங்கு புகழ் பெற்று வாழ்வீங்கன்னு ஆசிர்வதிக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சாயப்பா இந்த கடைசி வியாழனில் பக்கா பலமாக இருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நாமளும் அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நல்லபடியாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.